தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி அதனை அடுத்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறுது. தொடர்ந்து 26ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறுகிறது. அதனைத் தொடர்ந்து அது எப்போது புயலாக மாறும், எந்தெந்த பகுதிகளில் மழை பெய்யும், அதனுடைய பாதை எப்படி அமையும், எங்கு கரையை கடக்கும், இது போன்ற பல கேள்விகள் இருக்கிறது. அதை தான் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். 26ஆம் தேதி அது சரியாக சொல்லணும் அப்படின்னா தென்மேற்கு வங்கக்கடல்ல ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறுகிறது. அதனைத் தொடர்ந்து அதனுடைய வேகம் அப்படின்றது கூடுது குறையுது மாறி மாறி தான் வருது. அதாவது 26ஆம் தேதி இரவு 11 மணிக்கு முன்பாக அதனுடைய வேகம் 8 km/h இருந்தது. 11:30 மணிக்கு வானிலை ஆய்வு மையம் அந்த நேரத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க. அதுல இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தினுடைய வேகம் என்னவாக இருக்கிறது அப்படின்னா 10 km இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து 27ஆம் தேதி காலையில் 5:30 மணிக்கு ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க. அதன் அடிப்படையில் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தினுடைய வேகம் அப்படின்றது 13 km/h இருக்குது. அதனை அடுத்து காலை 11:30 அந்த நிலவரப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் வேகம் 10 km/h இருக்கிறது. ஆக மொத்தத்தில் தற்பொழுது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் எவ்வளவு வேகத்தில் ஒரு மணி நேரத்திற்கு நகர்ந்து வருகிறது அப்படின்னா 10 km வேகத்தில் 1 கிலோமீட்டருக்கு நகர்ந்து வருகிறது. சரி, இது தொடர்ந்து எந்த திசையில நகருது அப்படின்னு பார்த்தோம்னா தொடர்ந்து வடக்கு வடமேற்கு திசையாகத்தான் நகர்ந்து வருகிறது. தென்கிழக்கு வங்கக்கடல்ல உருவானது தொடர்ந்து வடக்கு வடமேற்காக நகர்ந்து தற்பொழுது தென்மேற்கு வங்கக்கடல்ல தற்பொழுது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அப்படின்றது நிலை கொண்டு இருக்கிறது. சரியா சொல்லணும் அப்படின்னா மத்திய இலங்கை அதனுடைய கடற்பகுதிகளில் இலங்கைக்கு தென்கிழக்கே தற்பொழுது அது நிலை கொண்டு தொடர்ந்து மணிக்கு 10 km வேகத்தில் நகர்ந்து வருகிறது. சரி, இது அடுத்து வரக்கூடிய நேரங்களில் எங்கு நகரும் அப்படின்னா அந்த டைரக்ஷனுமே எங்கே சொல்லியிருக்காங்க அப்படின்னா வடக்கு வடமேற்காகத்தான் நகரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஆரம்பத்திலிருந்து இலங்கையில் திரிகோணமலையை ரெஃபரன்ஸாக வச்சு தான் எவ்வளோ கிலோமீட்டரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில் ஸ்ரீலங்காவில் இந்த திரிகோணமலையிலிருந்து தற்பொழுது 110 km தொலைவில் அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அப்படின்றது நிலை கொண்டு தொடர்ந்து 10 km/h அப்படின்னு மூவ் ஆகிட்டே இருக்கு. அதே மாதிரி நம்ம இந்தியாவில் தமிழகத்தை குறிப்பாக நம்ம சொல்லணும் அப்படின்னா நாகையில் இருந்து இதனுடைய டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 350 km தொலைவில் அது இருக்குது அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம். தொடர்ந்து இங்கே புதுச்சேரியை மையமாக வச்சு கணக்கிட்டீங்க அப்படின்னா 450 km வருது. சென்னையில் இருந்து எவ்வளவு தொலைவில் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஏறத்தாழ ஒரு 530 km தொலைவில் வந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மையம் கொண்டு நகர்ந்துட்டே வருது. சரி, இதனால மழைப்பொழிவு எங்கெங்க அப்படின்னா இந்த ரவுண்டா இருக்கு இல்லையா, இது என்னன்னு பார்த்தோம்னா அதனுடைய ஐ பகுதி, அதாவது கண் பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடம் எப்பவுமே அவ்வளவா சலனம் இருக்காது, அங்கே மேகங்களும் இருக்காது. அதனை சுற்றி இருக்கு இல்லையா இந்த பெல்ட் ஏரியால தான் அந்த அதாவது அந்த மேகத்தை எடுத்து வரக்கூடிய அந்த பகுதி எல்லாமே எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த அவுட்டர் பேண்டில் இருக்கும். ஸோ இந்த பகுதி எங்கே இருக்கிறதோ அங்கே தான் மழைப்பொழிவு அதிகமாக இருக்கும். இப்போ இதிலே பார்த்தோம்னா நமக்கு தெரியும் இந்த இடங்கள் எல்லாம் மழைப்பொழிவு இருக்கிறது, அதாவது டெல்டா பகுதிகள் மற்றும் வடகடலோர மாவட்டங்களில் மழைப்பொழிவானது இருக்கிறது. சரி, இந்த 27ஆம் தேதி எங்கெங்கு கனமழைக்கான ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்றத சொல்லணும் அப்படின்னா அதாவது இன்றைக்கு முன்னதாக எங்கெங்க சொல்லியிருந்தாங்கன்னா மயிலாடுதுறை மற்றும் கடலூர் ஆகிய மாவட்டங்களுக்கு மட்டும்தான் ரெட் அலர்ட் அப்படின்றத கொடுத்துருந்தாங்க. இந்த ரெட் அலர்ட் அப்படின்றது 20 சென்டிமீட்டருக்கும் அதிகமாக மழைப்பொழிவு இருக்கும். அது 20 சென்டிமீட்டரா இருக்கலாம், 30, 40, 65. ஸோ 20க்கு மேலே இருந்தது அப்படின்னாலே அதுக்கு ரெட் அலர்ட் கொடுத்துருவாங்க. ஆனால் மதியத்துக்கு பிறகாக எங்கெங்க ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கொடுத்திருந்த கடலூர் மயிலாடுதுறை தவிர்த்து அடுத்ததாக திருவாரூர் நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களுக்கும் சேர்த்து மொத்தமாக 4 மாவட்டங்களுக்கு 27ஆம் தேதிக்கான அந்த ரெட் அலர்ட் எச்சரிக்கை அப்படின்றது விடுத்திருக்காங்க. ஸோ ஆக மொத்தத்தில் நமக்கு முன்னே தெரியும் இந்த நாகப்பட்டினம் பகுதிகளில் மேகங்கள் தொடர்ந்து இருக்கிறது, காலையிலிருந்தே அதிக கனமழையானது நீடிக்கிறது. ஸோ நாகப்பட்டினம் அதனை தொடர்ந்து இங்கே மயிலாடுதுறை இது போன்ற பகுதிகளில் ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. அடுத்ததாக எங்கெங்க ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது 12 சென்டிமீட்டர்லேருந்து 20 சென்டிமீட்டருக்குள்ளாக எங்கே மழை பதிவாகும் அப்படின்னா வடகடலோர மாவட்டங்களாக இருக்கக்கூடிய காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், அதனை தொடர்ந்து அரியலூர், இங்கிட்டு இருக்க தஞ்சாவூர், புதுக்கோட்டை ஆகிய பகுதிகளில் வந்து ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டு இருக்கிறது. மற்ற பகுதிகளில் வந்து கனமழைக்கான எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டு இருக்கிறது. இதுதான் இன்றைய நேரத்தில் மழைக்கான எச்சரிக்கையாக அவங்க கொடுத்துருக்காங்க. சரி, தொடர்ந்து அடுத்த நேரம் செல்ல செல்ல சென்னையை பொறுத்த வரைக்கும்
மழைப்பொழிவு எப்படி இருக்கும் அப்படின்னா இன்றைய தினத்தில் மிதமான மழை தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த கண் பகுதி இருக்குல்ல, நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம், இன்னும் 6 மணி நேரத்தில் அது வந்து புயலாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்று மாலையோ இரவுக்கு முன்னதாகவோ இது ஃபெங்கல் புயலாக மாறிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது புயலாக மாறும் பட்சத்தில் இதனுடைய வேகம் தொடர்ந்து மாறலாம். நேரம் செல்ல செல்ல இந்த ரூட்டில் பார்த்தீங்கனாலே தெரியும். அதாவது நாளைக்கு காலையில் 11 மணிக்கெல்லாம் இதனுடைய பாதை எங்கே இருக்கும், அதனால் ஏற்படக்கூடிய காற்றின் வேகம் எவ்வளவு இருக்கும், 29ஆம் தேதிக்கு எவ்வளவு இருக்கும், இது போன்ற விவரங்கள் இருக்கிறது இல்லையா. தொடர்ந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த கண் பகுதி அப்படின்றது தொடர்ந்து அப்படியே மேலே மேலே லிஃப்ட் ஆகுது. அந்த வடக்கு வடமேற்கு திசையில் மேலே லிஃப்ட் ஆகிறப்போ அந்த மேகங்களை தாங்கி வரக்கூடிய அவுட்டர் பெல்ட்டும் அப்படியே மேலே ஷிஃப்ட் ஆகும். அதனால என்ன ஆகும் அப்படின்னா இப்போ இங்கே டெல்டா மாவட்டங்களில் இருக்குது, தொடர்ந்து அந்த மேகக்கூட்டங்கள் மேலே வர வர சென்னைக்கு மழையானது 29ஆம் தேதிக்கு பிறகு மிக கனமழையாக மாறக்கூடும். அது அதி கனமழையாக கூட மாறலாம். தொடர்ந்து 29, 30 ஆகிய தேதிகளில் தான் சென்னைக்கு அதிக கனமழை இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இன்றைய தினத்தில் முன்னதாக ஆரஞ்சு அலர்ட் கொடுக்கப்பட்டிருந்தது. இப்போ ஆரஞ்சு அலர்ட் கூட இல்லை. ஆனால் 29, 30 ஆகிய தேதிகளில் சென்னைக்கு நல்ல மழைக்கே வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இதனுடைய பாதை எப்படி இருக்கும் அப்படின்னா அடுத்த 2 தினங்களுக்குமே, அதாவது 27, 28, 29 ஆகிய தினங்கள்லேயே அது பேரலலாக ஸ்ரீலங்காலேயே அந்த கடல் பகுதியில் டிராவல் ஆகி வருது. அதனைத் தொடர்ந்தும் தமிழக கடலோர பகுதிகளில் அந்த பேரலலாக டிராவல் ஆகி வருது. இது எங்கு கரையை கடக்கும் அப்படின்றத சொல்றதுல ஒரு தாமதம் நீடித்துட்டே இருக்கு. அதுக்கான காரணங்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க அரபிக்கடல்ல ஒரு உயரழுத்தம் நிலவுது, அதே மாதிரி பசிபிக் கடல் பகுதியிலும் ஒரு உயரழுத்தம் நிலவுது. அது மட்டும் இல்லாம மேற்கத்திய தாழ்வு நிலையும் ஒன்று நீடித்தே வருகிறது. இந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் எப்போ விலகி ஒரு கிளியர் ரூட் கிடைக்குதோ அப்பதான் இந்த புயல் எங்கு கரையை கடக்கும் அப்படின்னு தீர்க்கமாக சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இன்னும் அதிகாரப்பூர்வமா எங்கு கரையை கடக்கும் அப்படின்ற அறிவிப்பு வெளியாகல. ஆனா கணிப்புகள் என்ன சொல்லுது அப்படின்னா சென்னைக்கும் கடலூருக்கும் நடுவில் அந்த பரங்கிப்பேட்டை இதற்கு இடையிலாக அது கரையை கடக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதே மாதிரி இன்னொரு கேள்வி என்ன நிலவுது அப்படின்னா உருவாகக்கூடிய புயலானது புயலாகவே கரையை கடக்குமா இல்லது வலுவிழந்து கரையை கடக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியும் முன்னிருக்கிறது. ஆக மொத்தத்தில் புயலாக உருவானாலும் இன்றைய தினத்தில் புயலாக உருவானாலும் அது தொடர்ந்து டிராவல் பண்ணுது. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்களுக்கு மேலாக டிராவல் பண்ணி வர்றப்போ திரும்பவும் புயல் அப்படின்ற நிலையில இருந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. ஆனால் அதிகாரப்பூர்வமாக எதுவும் சொல்லப்படலை. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே கரையை கடக்கிற நேரத்தில் காற்றுக்கான வேகம் அதிகமாக இருக்காது. ஆனால் நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும். இதன் காரணமாக அந்த கடலோர மாவட்டங்களில் தொடர்ந்து 1ஆம் தேதி 2ஆம் தேதி வரைக்குமே மழை நீடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. தொடர்ந்து அதே மாதிரி இதனால காற்றினுடைய வேகம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். 27ஆம் தேதி மாலை 5 மணி நிலவரப்படி ஏறத்தாழ வந்து அது புயல் உருவாவதற்கான நேரம். அந்த நேரத்தில் காற்றினுடைய வேகம் மணிக்கு எவ்வளவா இருக்கும் அப்படின்னா இந்த டிராக்கிங்ல பார்த்தாலே நமக்கு தெரியும் 54 km/h இருக்கு. தொடர்ந்து அடுத்தடுத்த நேரம் அப்டேட்டை பார்க்கிறோம். நாளைக்கு, அதாவது நாளை காலையில் 11 மணிக்கு காற்றினுடைய வேகம் என்னவாக மாறும் அப்படின்னா 61 km/h மாறுது. தொடர்ந்து நேரம் செல்ல செல்ல 29ஆம் தேதியெல்லாம் 63 km/h அதனுடைய வேகம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அந்த பாதையுமே வந்து தொடர்ந்து மாற்றம் கண்டு கொண்டே இருக்கிறது. அதற்கு காரணம் முன்னாடியே நான் சொன்ன மாதிரி பல்வேறு டிஸ்டர்பன்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ ஒவ்வொரு பக்கமும் இருக்கக்கூடிய அந்த காற்றானது ஒவ்வொரு திசைக்கு இழுக்குது. அதனாலேயே இந்த மாற்றம் மாறி மாறி நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. அந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கலைஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு கிளியர் ரூட் கிடைக்கும். இனி வரக்கூடிய நேரங்களில் சரியான கணிப்புகள் கிடைக்கக்கூடிய பட்சத்தில் எங்கு கரையை கடக்கும் அப்படின்ற ஒரு தெளிவு பிறக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பும் எந்த அளவிற்கு இருக்கும் அப்படின்ற அறிவிப்பும் வெளியாகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம்.